சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மல்லாங்கோட்டை என்ற கிராமத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் கற்குவாரியில் ஏற்பட்ட விபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் பார்த்திங்கன்னா மதுரை தனியார் மருத்துவமனை சிகிச்சை பெற்று வராங்க. இன்னில இந்த ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த இளைஞர் வந்து அந்த விபத்தில் சிக்கி அவரை மீட்க முடியாத நிலைமை ஏற்படுகிறது. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம்னா அந்த கற்குவாரி வந்து விபத்து ஏற்பட்ட இடத்துல இருக்காங்க. நீங்கள் காட்சிகளில் பார்க்கலாம் ஒரு 2-3 ராட்சச பாறைகள் வந்து அப்படியே விழுந்திருக்கு. அந்த கேமராமேன் காக்கிறத பார்க்கலாம். அந்த ஜூம் பண்ணும்போது அந்த மீட்க போன பொக்லைன் இயந்திரமும் அதுக்குள்ள மாட்டி உள்ள நசுங்கி போயிருக்கு. இதுக்குள்ள தான் அந்த ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த இளைஞர் சிக்கியிருக்காரு. இந்நிலையில் இவரை மீட்கிறதுக்காக திருநெல்வேலியிலிருந்து கலையரசன் தலைமையில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் வந்து மீட்பு படையினர் வந்திருக்காங்க. இந்த ஒரு 50 அடி ஆழத்தில் இவ்வளோ பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இப்போ இதில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. தேசிய மீட்பு படையினர் வரும் பட்சத்தில் தான் இவரை மீட்பு பணி நடைபெறுது. இந்த பாறையை உடைக்கிறதுக்கு அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அதிநவீன ரோப்புகள் இயந்திரங்கள் எல்லாமே கொண்டுட்டு வராங்க. சரியா பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணிக்கு கிளம்பியிருக்காங்க. ஒரு 6 மணிக்கு அவங்க வந்துருவாங்க. இந்த 2-3 ராட்சச பாறையை உடைக்கிறது வந்து ஒரு சாமர்த்தியமான வேலை இல்லை. தொடர்ந்து மீட்பு பணியினர் வரும் பட்சத்தில் தான் அந்த ஒரிசா மாநில இளைஞரை மீட்கப்படும் என்று இப்பகுதி வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் காலையில் இந்த கம்பெனிக்கு வேலைக்கு போன ஒரு 6 பேர் பார்த்தீங்கன்னா இந்த புழு மெட்டல் கம்பெனியில் வேலைக்கு போகும்போது 400 அடி பள்ளத்தில் அந்த மணல் சரிவில் மாட்டிக்கிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5 பேர் வந்து தற்போது உயிரிழந்துட்டாங்க. அதில் ஒருவர் மைக்கேல் என்ற ஒருவர் தூத்துக்குடியை சேர்ந்த ஒருவர் வந்து மதுரை தனியார் மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்று வர்றாங்க. இந்த புழு மெட்டல் கம்பெனியில் வந்து இந்த பகுதியில் இருக்கிற பெரும்பாலான பகுதிகளுக்கு இங்கிருந்து தான் கற்கள் குவாரிகள் சாலைகள் அமைக்க எல்லாமே இங்கிருந்து தான் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு அதிகமாக இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் கடுமையான மழை பெஞ்சிருக்கு. ஒரு கற்குவாரி நடத்தணும்னா அந்த மழை பெய்யும் போது அந்த மண்ணின் ஈரத்தன்மை இருந்துச்சுன்னா முக்கியமாக கற்குவாரி வந்து நடத்தக்கூடாதுன்ற ஒரு ரூலே இருக்குது. ஆனால் அதே மீறியே நடத்தினதாக இந்த மக்கள் குற்றச்சாட்டுப்படுகிறாங்க. இந்த கற்குவாரியில் ஆண்டிச்சாமி, கணேசன், அதே தவிர ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த அர்ஜித் மற்றும் முருகானந்தம், ஆறுமுகம் உட்பட 5 பேர் இறந்திருக்காங்க. இதில் வந்து மைக்கேல் என்ற ஒருவர் மட்டும் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காரு. அவருமே கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது குறித்து அமைச்சர் பெரிய கருப்பன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆசாஜித்திட்ட கேட்கும்போது இன்னும் ஒருத்தர் வந்து மீட்கிற பணி வந்து தீவிரமாக நடைபெற்று இருக்கு. மீட்க போன பொக்லைன் இயந்திரமே அந்த 400 அடி பள்ளத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு மீட்க முடியாமல் ரொம்ப போராடிக்கிறாங்க. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மீட்கும் பணியில் தீயணைப்பு துறையினர், காவல்துறையினர் அனைவரும் ஈடுபட்டு வராங்க. இந்நிலையில் இறந்த ஆண்டிச்சாமியின் உறவினரான உடன் பிறந்த தம்பி நம்ம கூட இருக்காரு. ஐயா வணக்கம். இந்த சம்பவம் உங்களை எப்படி பார்த்துருக்கு? இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு? உங்க அண்ணனை கடைசியா நீங்க எப்ப பாத்தீங்க? கடைசியாக நம்ம ஆம்புலன்ஸில் ஏற்றி வரும்போது எங்களை பார்க்க விட்டாங்க. அதை நாங்கள் போராட்டம் பண்ணி பார்க்க விட்டாங்க. நான் வந்து சின்னமலம்பட்டி, ஈமலம்பட்டி, சின்னமலம்பட்டி கிராமம், மல்லாவட்ட மேகவர்ணம் கிரஷரில் வேலாவத்து வர்றாரு எங்கள் அண்ணன். நாங்கள் வந்து கூலி வேலைக்காரவங்க தான் எல்லாருமே. அவருக்கு 3 பிள்ளைய, ஒரு பையன் இறந்துட்டேன், ஒரு பையன் இருக்கேன், ஒரு பொண்ணு இருக்குது. ஒரு பையன் ஊனமிட்டு அடிபட்டு ஊனமிட்டு இருக்காப்புல. நானும் கரண்டில் அடிபட்டு ஊனமிட்டுருக்கேன். அவர் ஒரு ஆள் தான் சம்பாரிச்சாந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு போடணும். எங்கள் அண்ணன், எங்கள் அம்மா ஒன்று இருக்குது, நான் ஒன்று இருக்கேன், என் பையன் ஒருத்தன், அண்ணன் பையன் ஒருத்தன், ஒரு பொண்ணு கட்டி கொடுத்துருக்கோம். அது எங்கள் அண்ணன் சம்சாரம். நாங்கள் 5-6 பேர் இருக்கோம். எங்கள் அண்ணன் எத்தனை வருஷமாக இங்கே வேலை? இங்கே ஒரு 10 வருஷமாக வேலை பார்த்துருப்பார். அவருக்கு வயசு 50 வயசு. இப்போ இந்த கற்குவாரியில் இந்த மழை பெஞ்சதுக்கு அப்போ கற்குவாரி இயக்கிட்டுன்னு சொல்லுவாங்க. மழை பெஞ்சதுன்னா மண்ணெல்லாம் ஈரமாக இருக்குது, நீங்கள்லாம் குற்றச்சாட்டுறீங்க. இப்போ இந்த கற்குவாரியில் மொத்தம் ஒரு 5 பேர் இப்போ வரைக்கும் இறந்துருக்காங்க, ஒருத்தரை மீட்டுக்கிட்டு இருக்காங்க. இது மற்றவங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? யார் என்ன விவரம்? எங்கள் மாமா ஒருத்தர் ஆறுமுகங்கிறவர் எங்கள் மாமா தான், எங்கள் தாய் மாமன். இவர் எங்கள் அண்ணன். அதில் எங்களை யாருமே பார்க்க விடலை. எங்கள் அண்ணன் மட்டும்தான். அவரை ஆறுமுகத்தை ஆஸ்பத்திரிக்கு தூக்கி போயிட்டாங்களாம். தூக்கி போய் ஆஸ்பத்திரியில் இறந்து விட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் இன்னும் பார்க்கல. எங்கள் அண்ணனை பார்க்க போகும்போது பார்க்க விட மாட்டேன்ட்டாங்க போலீஸ்காரங்க. எவ்வளவு நேரமாக இந்த கேட்டுக்கு வெளியே நீங்கள் நிற்கிறீங்க? நாங்கள் வந்து 11 மணிலேருந்து நிற்கிறோம். காலையிலே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நாங்கள் வேலைக்கு போயிட்டு திருப்பத்தூர் பக்கம் வேலைக்கு போயிட்டு அங்கே தகவல் தெரிஞ்சோடனே அங்கேருந்து வர நாங்கள் 11 மணி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த நிர்வாகத்துக்கிட்ட வெளியே நிற்கிறீங்களா? நீங்கள் உங்கள் அண்ணன் மாட்டிக்கிட்டாரு, நீங்கள் வெளியே உள்ளே போகணும், பார்க்கணும் உங்கள் அண்ணனை சொல்லும்போது என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் இங்கே போய் ஃபேஸ் பண்ணுவீங்க? நாங்கள் எங்கள் அண்ணனை பார்க்கணும். நான் எங்கள் அண்ணன் வேலைக்கு வந்தார், காணமுங்கிறாங்க, மண்ணு செஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் போய் நேரடியாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை, நீங்கள் அங்கே போக வேணாம் அப்படின்னு எங்களை தடுத்தாங்க. நாங்கள் மீறியும் போனோம். போய் அங்கே பள்ளத்துக்கு போகும்போது போலீஸ்காரங்க நின்று எங்களை தடுத்துட்டாங்க. மீடியாவும் வந்தாங்க, மீடியாவையும் தடுத்துட்டாங்க. யாருமே வரக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்க. தடுத்து வெளியே பற்றிட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு மரத்தடியில் உட்காந்துருந்தோம்.
அமைச்சர் வந்தாங்க, பெரிய கருப்பன் வந்தாங்க, கலெக்டர் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் அந்த பாடி ரெண்டையும் தூக்கி வெளியே கொண்டாந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி வந்தாங்க. நாங்கள் ஆம்புலன்ஸை மறிச்சிட்டோம். எங்கள் உறவினராக என்னென்னு நாங்கள் பார்க்கணும், எங்கள் அண்ணனை காணோம், நாங்கள் பார்க்கணும்னு நாங்கள் மறிச்சதுக்கு அதுக்கு பார்க்க விட மாட்டேன்ட்டாங்க. அமைச்சர் வந்தாங்க, கலெக்டர் வந்தாங்க, நாங்கள் கோரிக்கை சொன்னோம், பார்க்க விட்டாங்க. பார்க்க விடும்போது எங்கள் அண்ணனுக்கு தலை இல்லை. நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்க, அது எவ்வளோ ஆழமாக இருந்துச்சு, எவ்வளோ பள்ளமாக இருந்துச்சு, நீ பார்க்குறதுக்கு அது எந்த மாதிரி இருந்துச்சு? எங்களை பார்க்க விடலை, எங்களை பார்க்க விடாமல் இடத்துக்கு போனோம்னு சொன்னீங்க. அந்த இடத்துக்கு போகாட்டிலும் எங்களை முன்னாடியே நின்று தடுத்துட்டாங்க. அந்த பள்ளம் ஒரு 4 மீட்டர் தூரத்தில் இருக்கும்போது எங்களை தடுத்துட்டாங்க. அங்கே உள்ளே போகக்கூடாது, நீங்கள் யாரும் போகாதீங்க அப்படின்னு எங்களை போலீஸ்காரங்க தடுத்துட்டாங்க. உங்களுக்கு அரசு என்ன பண்ணணும்? எங்களுக்கு அரசு, எங்கள் அண்ணன் பையன் ஊனமுட்டவன், அவனுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது ஒரு வழியை காமிச்சு ஒரு வேலைகளை போட்டு கொடுத்தா கூட பரவாயில்ல. அவருக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள். எங்கள் குடும்பத்தை பார்த்தாலே தெரியும் எல்லாரும். ஒரு ஆள் உழைச்சிட்டு நாங்கள் 7 பேருக்கு சாப்பாடு அவர் ஒரு ஆள் தான் கொடுத்தோம். இப்போ ஐயா சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, இவருடைய உடன் பிறந்த அண்ணனு ஒரு ஆள் உழைச்சி தான் குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்கிறாரு. ஊனமுற்றோர் இருக்காங்க. இதே மாதிரி மற்ற 4 பேர் ஒருத்தர் சிகிச்சை பெற்றுக்கிறாங்க. மொத்தம் 5 பேர் குடும்பமுமே எப்படி ஒரு கூலி வேலை பார்க்க வராங்கன்னா, ஒரு ஃபேக்ட்ரிக்கு வராங்கன்னா, குடும்பம் ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்கும். தமிழக அரசு இதை கருத்து எடுத்துக்கொண்டு இந்த இறந்தவர்களுக்கு ஏதாச்சும் நிதி உதவி வழங்கணும்னு இந்த பகுதி மக்களும் உறவினர்களும் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.